தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பராபவ வருடம் துடிப்பும் வேகமும் கொண்ட மேஷராசி அன்பர்களே. மேஷராசி அன்பர்களே, பிறக்க இருக்கின்ற பராபவ வருடத்தில் கிரக அமர்வுகளுக்கு ஏற்ப உண்டாக போகும் சுப மற்றும் அசுப பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். தம்பதிகளுக்கு இடையே புரிதல் ஏற்படும். ஆன்மீக பணிகளில் தனிப்பட்ட ஆர்வமும் ஈடுபாடும் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்களை செய்வதற்கான எண்ணங்களும் அதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். இருக்கும் இடத்தை மாற்றுவதற்கான சூழல்கள் உருவாகும். இழுபறியாக இருந்த சில வழக்குகளில் தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான சூழல்கள் கைகூடி வரும். நம்பிக்கையானவர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். குடும்ப விஷயங்களில் மற்றவர்களின் தலையீடுகளை குறைத்து கொள்ள வேண்டும். பணி நிமித்தமான செயல்பாடுகளில் சற்று விவேகத்துடன் செயல்பட வேண்டும். 7.5 சனி நடைபெற்று கொண்டிருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். முதலீடு தொடர்பான எண்ணங்களும் அதற்கு உண்டான வாய்ப்புகளும் சிலருக்கு சாதகமாக அமையும். திறமைக்கேற்ப புதிய வாய்ப்புகளில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல் உருவாகும். அரசு பணிகளில் சற்று விவேகத்துடன் செயல்பட வேண்டிய காலகட்டம். எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும். நீண்ட நாள் எதிர்பார்த்த வெளியூர் பயணங்கள் சிலருக்கு சாதகமாக முடியும். வியாபாரத்தில் வியாபார ரகசியங்களை கசியாமல் கவனமாக இருக்க வேண்டும். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளில் நிதானத்தோடு முடிவெடுக்க வேண்டும். போட்டியாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான சூழல்கள் உருவாகும். எதிலும் அலட்சியமின்றி கவனத்துடன் இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் பணிபுரியும் இடத்தில் கூடுதல் நேரம் ஒதுக்கி செயல்பட வேண்டிய சூழல்கள் உருவாகும். சக ஊழியர்களிடத்தில் சூழ்நிலை அறிந்து விட்டு கொடுத்து செல்வது நல்லதே. வாகன பயணங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மற்றவர்களின் உதவிகளை எதிர்பாராமல் இருப்பது நல்லது. எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உருவாகும். கலைத்துறையில் கலைஞர்களுக்கு இருந்து வந்த ஒரு விதமான சோர்வுகள் விலகும். சூழ்நிலை அறிந்து வாக்குறுதிகளை கொடுப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாடு சென்று நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான சூழல்கள் அதிகரிக்கும். வருமான வாய்ப்புகள் மேம்பட்டாலும் அதற்கு உண்டான அலைச்சல்களும் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் தோன்றி மறையும். சில முடிவுகளில் ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது. புதிய பொறுப்புகளால் மாற்றங்கள் உருவாகும். பெண்கள் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். வருவாயில் ஏற்ற இறக்கங்கள் உருவாகும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். குழந்தைகளால் அலைச்சல்களும் மன வருத்தங்களும் நேரிடும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் மற்றும் புரிதலின்மை விலகும். உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தயக்கங்கள் மறையும். வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நன்மைகள் இந்த வருட தமிழ் புத்தாண்டு மனதிற்கு விரும்பிய மாற்றத்தையும் புதிய அனுபவங்களையும் வழங்கும். கவனம்: 7.5 சனி நடைபெறுவதால் எதிலும் 2 முறை சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. வழிபாடு: சனிக்கிழமையில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து எல் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்யுங்கள். குறிப்பு: இது பொதுவான பலன்கள் மட்டுமே. தனிப்பட்ட ஜாதகத்தின்படி மாற்றங்கள் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி புதிய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.